இது குறித்த இந்த கருத்துக்களை காலம் நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ஐயநாதன் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு ராமதாஸ் தெரிவித்த கருத்துக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா, அது வந்துட்டு அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முரண் வந்துட்டு பெரிய அளவிற்கு பிளவாக மாறி இருக்கிறது என்பதற்கான அத்தாட்சி. முதல் முறையா அவர்களுடைய கட்சி கூட்டத்திலேயே முகுந்தன் தொடர்பாக ஏற்பட்ட அந்த முரண் போதே நான் சொன்னேன், இதற்கு அடிப்படையான காரணம் வந்துட்டு கூட்டணி தான். ஏனென்றால் அஇஅதிமுகவோடு கூட்டணி அமைத்திருந்தால் உங்களுடைய இதே தொலைக்காட்சி நான் விவாதத்திலேயே சொன்னேன், 3 இடங்களாவது ஜெயிச்சிருக்கோம் பாட்டாளி மக்கள் கட்சி, 3 எம்பிக்கள் கிடைத்திருப்பார்கள் என்பதெல்லாம் சொன்னேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆதங்கம் வந்துட்டு திரு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு ரொம்ப ஆழமாவே இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லாத போயிடுது கட்சி அப்படின்ற ஒரு இடம் அவருக்கு வந்துட்டு மிகுந்த ஒரு துயரத்தை தந்தது. அவருடைய வெளிப்பாடு தான் வந்துட்டு அடுத்தபடியா சட்டப்பேரவை தேர்தல் அப்பவும் தொடர்ந்து அன்புமணி கிட்ட அந்த அதிகாரம் இருந்துச்சு அப்படின்னம்னா அவர் எடுத்துட்டு போயிட்டு அதை பிஜேபிக்கு கீழே சேர்ந்துக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்துருவாரு அப்படின்ற அச்சம் தான் அவருடைய பதவி இறக்கத்துக்கு காரணம் அப்படின்றதையும் நான் சொன்னேன். அதுதான் இப்பொழுது திரு ராமதாஸ் ஐயா ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருக்காரு. இதுல என்ன அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சில கருத்துக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா, அந்த கட்சிக்குள்ள அந்த எடுத்த நடவடிக்கைகளுக்கு எதனால இவரு சம்மதிச்சாரு அப்படின்றதுக்கான காரணத்தை இப்பொழுது ராமதாஸ் ஐயா மக்களிடையே வெளிப்படுத்தி இருக்கிறார். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு கட்சின்றது ஒரு பொதுமக்களுக்கு எல்லா விவரத்தையும் தெரிவிக்கணும், ரகசியமா வைக்கக்கூடாது, அது ஜனநாயகம் அல்ல. எனவே உட்கட்சி விவகாரங்களில் ஒரு கட்டத்திற்கு அப்புறம் மக்களிடையே சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு அவர் அதனால வந்து சொல்லியிருக்காரு, ஏன் அந்த பாஜகவுடனான கூட்டணிக்கு தான் சம்மதிச்சேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அது ஒரு முக்கியமானது. 2வது, திரு அன்புமணி ராமதாஸுக்கு எவ்வளவு பெரிய பொறுப்புகளை கொடுத்தது என்றது தான் செய்த தவறுன்னு அவர் சொல்லியிருக்காரு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய போராட்ட வரலாற்றின் மூலம் அந்த கட்சியில் உயர் நிலைக்கு வந்த ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு மந்திரி பதவி கொடுத்து ஏ.கே. மூர்த்தி ஆகட்டும், வேலு ஆகட்டும், இல்ல பேராசிரியர் ராமதாஸ் ஆகட்டும், இல்ல தலித் எழில்முறை, இப்படி போன்றவர்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது தமிழ்நாடு அதனால் பெரும் பலன் அடைந்தது. அது பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் ஒரு பெரிய ஒரு பலனாக அமைந்தது. ஆனா அன்புமணி இது பண்ணும் போதும் தமிழ்நாடு பலன் அடைந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அப்படின்றது ஒண்ணு வந்ததும், அதே மாதிரி 108 ஆம்புலன்ஸ் வந்தது. ஆனா பல இடங்கள்ல கட்சியை வந்துட்டு அவரு கட்சி தொண்டர்களுக்கும் அவருக்குமான இடைவெளி ரொம்ப பெரிதாகி விட்டது. அதுதான் வந்துட்டு இந்த கூட்டணி தொடர்பான முரண்ல வந்துட்டு அது பெருசா வெடிச்சிருக்குது. அன்புமணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அவர் பதவிக்கு தான் குறி வைக்கிறாரே தவிர அந்த மக்களுடைய நலனை வந்துட்டு அவர் பொருட்படுத்தல. அதனால அவர் பிஜேபியோட போய் நிக்கிறாரு. பிஜேபிக்கும் பாமக இடையே கொள்கை ரீதியான ஒரு நேர் எதிர் முரண் இருக்கு. அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து அந்த கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதுதான் இந்த மாதிரி தோல்விக்கெல்லாம் காரணம் அப்படின்ற விடயத்தெல்லாம் நம்ம விளக்கி சொன்னோம். அது இன்னைக்கு திரு ஐயா ராமதாஸ் ரொம்ப விளக்கி சொல்றாரு. ஆனா இப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இவங்க வெளிப்படையா வந்து விமர்சனம் பண்ணி குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கு பிற்பாடு இதுக்கப்புறம் அந்த கட்சியில வந்துட்டு ஒரு பிளவு அப்படின்றது ஏற்படுவதை தவிர்க்க முடியாததா? இதற்கும் பின்னாடியும் பாஜக இருக்குமா அப்படின்றது யோசிக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரு அன்புமணி வந்துட்டு தனது தந்தை வந்துட்டு நிறுவன தலைவர் அப்படின்றது தெரியும் அந்த அன்புமணி ராமதாஸுக்கு. அப்படி இருந்தும் கூட அவர் கூட்டக்கூடிய கூட்டத்துக்கு நீங்க யாரும் போக வேணாம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில? அப்ப என்ன விதமான பின்னணியில இருந்துட்டு அவர் அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு? கட்சியினர் வந்துட்டு அதுக்கு ஏன் இசைவு தெரிவிச்சாங்க அப்படின்ற ஏராளமான கேள்விகள் எடுக்கின்றன. எனவே அப்படிலாம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னம்னா வந்துட்டு இந்த இந்த பிளவுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஒரு அரசியல் இருக்குமோ, பின்புலம் இருக்குமோ என்றெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்குது. ஆனா இதை எப்படி சரி பண்ண போறாரு ராமதாஸ் அப்படின்றதான் பார்க்கணும். 2வது, இதற்கு பதிலா அன்புமணி பேச ஆரம்பிச்சார்னா அந்த கட்சியினுடைய நிலை என்ன அப்படின்றதையும் பார்க்கணும். இப்போ திரு ராமதாஸ் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கடுமையான விமர்சனங்களுக்கு அன்புமணியுடைய எதிர்வினை அப்படின்றது என்னவா இருக்கும் அப்படின்னு பாக்குறீங்க? இல்ல ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் எனக்கு வந்து கொல்லி வச்சிருங்க, பாமக உன்னோட கூட்டணி இல்லைன்னா எனக்கு எப்பவுமே நீங்களே கொண்டு அப்படிலாம் சொல்லி என்னை மிரட்டினாரு அப்படின்ற அதனால தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு, ஏன்னா பொது வழியில ஒரு கேள்வி எழுதுது, அன்புமணி தான் பாஜகவுக்கு வந்துட்டு போறோம் அப்படி பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னாரு அப்படின்னம்னா அப்பயும் ராமதாஸ் அதை தடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துச்சு, விவாதங்களே எழுந்துச்சு, தொலைக்காட்சி விவாதங்களே எழுந்துச்சு. ஆனா அப்பவே பாத்தீங்க அப்படின்னம்னா வந்துட்டு இந்த கேள்விக்கான பதில அவர் தான் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுதான் இப்ப வந்துட்டு சொல்றாரு. எல்லா இடத்துலயுமே வந்துட்டு வீட்டுல, வெளியில, பொதுக்குழு கூட்டத்துல
அப்படின்ற இடத்துல எல்லாத்துலயுமே வந்துட்டு அன்புமணி வந்துட்டு முதிர்ச்சியற்று நடந்துகிட்டாரு அப்படின்ற ஒரு விடயத்தெல்லாம் எடுத்து வைக்கிறாரு. அதனால இதற்கு எதிராக அன்புமணி என்ன சொன்னாலும் அது கட்சிக்குள்ள வந்துட்டு ஒரு பெரிய விரிசலையும் பிளவையும் தான் ஏற்படுத்தும் அப்படிதான் பாக்குறேன். இப்போ இருவரும் மீண்டும் இணைந்து ஒரு நேர்கோட்டில் பயணிப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் குறைவு அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமா, அப்படிதான் தெரியுது. அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு ஐயா ராமதாஸோட வந்துட்டு மிகப்பெரிய ஒரு அபிமானம் கொண்டவர்கள். அது யாரா இருந்தாலும் சரி, ஜி.கே. மணியாக இருந்தாலும் சரி, ஏ.கே. மூர்த்தியாக இருந்தாலும் சரி, உடக்கறிஞர் பாலுவாக இருந்தாலும் சரி, அப்புறம் அவர் வடிவேல் ராவணன் போன்ற ஏராளமானவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்து மாதிரி தான் ஒரு ஒட்டுதலோட இருப்பாங்க அவங்க. அதனால அவங்களால வந்துட்டு இந்த இந்த அளவுக்கு இந்த மோதலை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு பிளவை சரி செய்ய முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா கட்சி எடுத்த ஒரு முடிவுகள்ல வந்துட்டு அன்புமணியினுடைய பங்கு எப்படிப்பட்டது அப்படின்றத நீங்க விளக்கிட்டாரு. மறுபடியும் அன்புமணி அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அந்த கோரிக்கைக்கு அவர் செவி சாய்க்க மாட்டார் அப்படிதான் தெரியுது. மறுபடியும் அன்புமணியை வந்துட்டு தலைவரா நான் ஏத்துக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு, நான் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்ற இடத்துக்கு தான் போறாரு அவர் ஐயா ராமதாஸ். அதே மாதிரி முகுந்தனை வந்துட்டு இளைஞர் சங்க தலைவராக தான் நியமிக்கிறது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளாது, தனக்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னே அவர் சொல்றாரு. அப்போ அந்த இடத்துல இருந்து அவர் வந்துட்டு பின்வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை. பொதுவாக ஐயா ராமதாஸை புரிஞ்சவங்க வந்துட்டு அவர் ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா ரொம்ப திடமா இருப்பாரு, அதுல உறுதியா இருப்பாரு அப்படின்றது தெரியும். எனவே அவர்களாலையும் அவங்க சமரசம் பண்ணிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறிதான். பார்க்கலாம் சார். வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு நன்றி திரு ஐயநாதன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.